இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் சுரக்காய் வச்சு பொரியல் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கோம், இது மாதிரி சட்னி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு சுரக்காய் ஃபுல்லாகவே நாங்கள் எடுக்கலை, ஒரு பாதி மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படியே தோலோடையே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரக்காய், அப்புறம் அரை மூடி தேங்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் காரத்துக்காக மிளகாய், 4 தக்காளி எடுத்துக்கிட்டோம். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒன்றுன்னா நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் பூண்டையும் நல்லா ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் விட்டு இதையும் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகணும். அப்புறம் மிளகாவையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒன்றுன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உடனே வந்து அரைச்சி எடுத்துடாதீங்க, ஏன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டோம், லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலையை வறுத்து ஆட் பண்ண போகிறோம். புளியை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வதக்க தேவையில்லை. தேங்காவையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து தோலில் உரித்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுரக்காய் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தனியாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலாம் போட்டு தாளித்து வச்சுருந்தோம், அதையும் இப்போ ஆட் பண்ணி கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ்க்கு வச்சு டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.